இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு சஃப்ரோலை தேசிய இந்து கோவில் சிறப்பு குழு சந்தித்தது. தேசிய இந்து ஆலய ஒருங்கிணைப்பு கோவில் குழு நேற்று பிரதமரின் சிறப்பு அரசியல் ஆலோசகர் தெங்கு சஃப்ரோல் அவர்களுடன் சிறப்பு சந்திப்பு நடத்தியது. செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தேசிய இந்து வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் டத்தோ முருகேசன், மலேசிய இந்து சங்கத்தின் கல்வி மற்றும் சமூக நல பிரிவின் பொறுப்பாளர் VN பரமேஸ்வரி, மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் ரிஷிகுமார் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் துணை கௌரவ பொருளாளர் VN விஜயபாஸ்கர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தேசிய இந்து ஆலய ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கம், அதன் நோக்கம், தற்போதைய செயல்பாட்டு நிலை மற்றும் எதிர்காலத்திற்கான முக்கிய தேவைகள் உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து தெங்கு சஃப்ரோல் அசீஸிற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்தது. அதோடு இந்து ஆலயங்கள் தொடர்பாக எழும் பிரச்சினைகளை கவனிப்பதற்கு அரசாங்கம் சிறப்பு ஆலோசகர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கத்தோடும் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டது. இது தொடர்பான விளக்கங்களை மிகவும் கவனமாக தெங்கு சஃப்ரோல் கேட்டுக்கொண்டதோடு ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். தேசிய இந்து ஆலய ஒருங்கிணைப்பின் குழுவின் நோக்கங்கள், சவால்கள் மற்றும் பணிகளின் எல்லை ஆகியவற்றை நன்கு புரிந்து கொள்வதற்காக அவர் பொருத்தமான மற்றும் ஆழ்ந்த சிந்தனையுள்ள கேள்விகளையும் எழுப்பினார். IKLIN தேசிய ஒற்றுமைக்கான சிறப்பு மையமாக தரம் உயர்த்தல். தேசிய ஒருமைப்பாட்டு ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனமான IKLIN நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் ஒற்றுமைக்காக சிறப்பு மையமாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. 13வது மலேசிய திட்டத்திற்கு ஏற்ப நடப்பு சவால்களை சமாளிக்க உயர் தாக்கம் கொண்ட திட்டமாக இது அமைவதாக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஆரோன் அகவுடாகாங் கூறினார். இதன் ஒரு பகுதியாக தேசிய ஒருமைப்பாடு, இனங்களுக்கு இடையேயான உறவுகள் மற்றும் வெறுப்பை விதைக்கும் கருத்துக்களை ஆய்வு செய்யும் உயர்தர ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் என்றார் அவர். தவிர அரசாங்கத்தின் கொள்கை வடிவமைப்புக்கு ஆதரவாக வியூக பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் முக்கிய மையமாகவும் IKLIN செயல்படும். அதோடு ஒற்றுமைக்கான சமூக பொறியியலாளர்கள் எனப்படும் புதிய மனித மூலதன மேம்பாடு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவர்கள் சமூக மாற்றத்திற்காக அடிமட்டத்தில் இறங்கி செயல்படுபவர்கள் என அமைச்சர் சொன்னார். இம்முயற்சியானது அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் முன்னேற்றகரமான நாட்டை உருவாக்கும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிப்பதாக ஆரோன் கூறினார். 2025 SPM தேர்வில் 10A பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு. 2025 SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கும் மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் படிப்பை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வகையில் மொத்தம் 6717 மாணவர்கள் இந்த நேரடி வாய்ப்பை பெறுவார்கள். இனம் அல்லது பின்புலம் கருதாது தகுதியான அனைத்து மாணவர்களுக்கும் இவ்வாய்ப்பு வழங்கப்படும் என சற்று முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சு உத்தரவாதம் அளித்தது. அதே சமயம் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் பூமிபுத்ரா மாணவர்களுக்கான 90% இடஒதுக்கீட்டை இது எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் அவ்வறிக்கை உறுதிப்படுத்தியது. 10A பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாட்டிற்காக அளப்பரிய பங்காற்றியவர் மறைந்த துன் டாக்டர் லிங் லியாங் செக், தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். நாட்டின் மேம்பாட்டிற்காக அளப்பரிய பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் ஆற்றியுள்ள மாசிசாவின் முன்னாள் தலைவரான துன் டாக்டர் லிங் லியாங் செக் வரலாற்றில் மட்டுமின்றி மக்களின் மனதில் என்றும் நீக்கமர நிறைந்திருப்பார் என மாய்காவின் தேசிய தலைவரான தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டினார். 17 ஆண்டு காலம் மாசிசாவின் தலைவராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்துள்ள டாக்டர் லிங்கின் சிறந்த தலைமைத்துவ பண்பினால் தேசிய முன்னணி கூட்டணி வலுவாக திகழ்ந்தது என நேற்று அவரது நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின் வெளியிட்ட அறிக்கையில் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நாட்டின் விமான தொழில்துறை, கடல் துறை மற்றும் ரயில் சேவையின் மேம்பாட்டிற்கு அவர் சிறந்த பங்களிப்பை ஆற்றியுள்ளார். மறைந்த துன் டாக்டர் லிங் லியாங் செக் நல்ல தலைமைத்துவ பண்பாளராக திகழ்ந்ததோடு போர்ட் கிலானில் வெஸ்ட் போர்ட் துறைமுகத்தை மேம்படுத்துவதிலும், KLIA விமான நிலையம் நிர்மாணிப்பு திட்டத்திலும், துங்கு அப்துல் ரஹ்மான் கல்லூரி மற்றும் யுனிதார் பல்கலைக்கழக வளர்ச்சியிலும் அவர் தீவிர முனைப்பு காட்டினார்.
போலீஸ் அதிகாரி தலைமையில் இயங்கிய ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் முறியடிப்பு. போலீஸ் அதிகாரி ஒருவரின் தலைமையில் இயங்கி வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையில் அந்த அதிகாரி உட்பட மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த போலீஸ் அதிகாரி போதைப்பொருள் குற்றத்திற்காக ஏற்கனவே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடில் மாஷூஸ் கூறினார். போலீஸ்காரர்களாக ஆள்மாறாட்டம் செய்து பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள இக்கும்பல் கெப்போங் வட்டாரத்தில் வெளிநாட்டவர்களின் குடியிருப்புகளையும் குறிவைத்து செயல்பட்டுள்ளது. அப்படி செந்தூல் மாவட்டத்தில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 சீன பிரஜைகள் மற்றும் ஒரு இந்தோனேசிய பெண் பாதிக்கப்பட்டுள்ளார். பணக்காரர்களின் வீடுகளாக பார்த்து கொள்ளையிடுவதே இவர்களின் பணியாகும். அவ்வகையில் இவர்கள் வீடு புகுந்து கொள்ளையிட்டதில் ஆடம்பர கார்கள், ரொக்கப்பணம், நகைகள், தங்க கட்டிகள், பாதுகாப்பு பெட்டகம், வெளிநாட்டு நாணயங்கள், கைபேசிகள் என மொத்தம் 4.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை பறிமுதல் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் கைதான அனைவரும் 7 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தைப்பிங் மிருக காட்சி சாலை காட்டிலிருந்து வரும் குரங்குகளால் வருகையாளர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை. தைப்பிங் மிருக காட்சி சாலை மற்றும் இரவு சஃபாரியின் திறந்தவெளி சூழலில் அருகே உள்ள காடுகளிலிருந்து வரும் குரங்குகள் தொடர்ந்து சுற்றித் திரிவதால் பார்வையாளர்களின் பாதுகாப்பை முன்னுரிமையாக கருதப்பட்டுள்ளது. மிருக காட்சி சாலையில் அடிக்கடி காணப்படும் இந்த குரங்குகள் அதன் விலங்கு சேகரிப்பின் ஒரு பகுதியாக இல்லை என்றும், மாறாக உணவு தேடி நீண்ட காலமாக இப்பகுதிக்குள் நுழைந்த காட்டு விலங்குகள் அவை என தைப்பிங் நகராண்மை கழக தலைவர் முகமது அக்பல் டாலான் தெரிவித்தார். காட்டில் உள்ள அந்த குரங்குகள் மிருக காட்சி சாலை பகுதியை சுற்றித் திரியும் வாழ்விடத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் உள்ளே வருகின்றன. அதோடு விலங்குகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பார்வையாளர்கள் கொண்டு வரும் பொருட்கள் உள்ளிட்ட உணவு ஆதாரங்களால் அவை ஈர்க்கப்படுகின்றன என முகமது அக்மால் குறிப்பிட்டார். மிருக காட்சி சாலையில் குரங்குகள் கூட்டம் சுற்றித் திரிவதையும் அதில் ஒன்று ஒரு சிறுமியை நோக்கி ஓடுவதையும் காட்டும் அண்மையில் வைரலான டிக்டாக் காணொலி குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். பார்வையாளர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை அந்த சம்பவம் எழுப்பியுள்ளது. இணை பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி தேவிக்கு பாராட்டு விழா, சுந்தரராஜு பங்கேற்பு. பேராக் சுல்தான் எட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமான உப்சியில் பணியாற்றி வரும் இணை பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி தேவி அண்ணாமலைக்கு அண்மையில் பாராட்டு விழா நடைபெற்றது. பிறை சட்டமன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தலைமையில் செபரங் ஜெயா அருள்மிகு காருமாரியம்மன் கோவிலில் இந்த விழா சிறப்பாக எடுக்கப்பட்டது. முனைவர் மனோன்மணி தேவி தமிழ் இலக்கியம் மற்றும் மொழி வளர்ச்சியில் அளித்த பெரும் பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு மலேசிய கல்விக்கோன் கல்வி மேம்பாட்டு அமைப்பு ஏற்பாடு செய்தது. மனோன்மணியின் எழுத்து, ஆய்வு, கல்வி வளர்ச்சி ஆகியவை மலேசியாவில் தமிழ்மொழி முன்னேற்றத்திற்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக சுந்தரராஜு தமது உரையில் புகழாரம் சூட்டினார். தமிழ் மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, அது அடையாளம், கலாச்சாரம், வரலாறு என்பவற்றின் சின்னம் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் பள்ளிகளில் கல்வி தரத்தை வலுப்படுத்துவது தனது முன்னுரிமை என்றும் சுந்தரராஜு வலியுறுத்தினார். தமிழ் பள்ளிகள் நிலைத்திருக்கவும் தமிழ் மொழி மேன்மைக்கு வளர்ச்சிக்கும் சேவை செய்தவர்களை பாராட்டிய இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தாய்லாந்தில் மலேசியர்கள் நிறுவிய அனுமன் ஆலயத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி 1ஆம் ஆண்டு திருவிழா. புத்த மதத்தை அதிகாரப்பூர்வ மதமாக கொண்ட தாய்லாந்தில் இந்து தெய்வ வழிபாடுகளும் புகழ்பெற்றவையே ஆகும். இந்து மதத்தின் தாக்கங்கள் இன்றளவும் தாய்லாந்து மக்களின் கலாச்சாரங்களில் பின்னி பிணைந்திருப்பது கண்கூடு. கணேஷா என்ற பெயரில் விநாயகர், அனுமான் என்ற ஆலயங்கள் அங்கு காணலாம். இந்நிலையில் மலேசியாவிலிருந்து அனுமான் சிலை வடிவமைக்கப்பட்டு அங்கே உள்ள ஒரு புத்தர் ஆலயத்தில் தனியாக அனுமன் ஆலயம் ஒன்றை கட்டி உள்ளனர் மலேசியர்கள் சிலர். இவ்வாலயத்தில் எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 1ஆம் ஆண்டு திருவிழாவும் வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்க்லா மாவட்டத்தில் தனோக்கில் அமைந்திருக்கிறது இந்த அனுமன் வாட் ஹிகாலாகெட் ஆலயம். இதனிடையே தாய்லாந்து மக்கள் பார்த்த அனுமான் வேறு, தாங்கள் வைத்துள்ள அனுமான் வேறு. ஆச்சரியத்துடன் வரும் மக்கள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் அனுமானை வணங்கி செல்வதாக அந்த ஆலய கட்டுமானத்தை எடுத்து நடத்திய சமூக ஊடகவியலாளர் குமார் தெரிவித்தார்.